அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் மார்க்கம் பற்றி தெரிஞ்சிக்க அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது முஸ்லிம் மற்றும் முஹ்மின். அல்லாஹு தாலாவை மட்டும் வணங்குபவர்களை இஸ்லாமியர்கள் இல்ல முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லாம் மார்க்கத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களை 2 நிலைகளாக பிரிக்கலாம். ஒன்று முஹ்மின், இன்னொன்னு முஸ்லிம். சரி, இப்ப முஹ்மினா என்ன, முஸ்லிம்னா என்னன்னு பார்ப்போம். அல்லாஹு தாலாவையும் அவனோட சட்ட திட்டங்களையும் அவன் தூதர்களால அறிவிக்கப்பட்ட சட்ட திட்டங்களையும் ஏத்துக்கிறவர்கள்தான் முஹ்மின். அதாவது உள்ளத்துல அல்லாஹ்வின் மீது ஆழமான ஈமான் கொண்டிருப்பாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை எல்லாம் நிறைவேற்ற பாடுபடுவாங்க. இஸ்லாத்தை பற்றி அதிகம் அறிந்தவர்களாகவும் அல்லாஹ்வின் மீதுள்ள தன்னோட நம்பிக்கையையும் தன் நற் செயல்களையும் வளர்க்க பாடுபடுவாங்க என்று சுருக்கமாக சொல்லலாம். அடுத்ததாக முஸ்லிம். இறைவனிட்ட கட்டளைக்கு வழிபட்டு நடந்து அவன் வேண்டாம் என்று தடுத்தவைகளில் இருந்து விலகியிருந்து அவ்வழியில தன்னோட முழு வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்கிறவங்க தான் முஸ்லிம். இன்னும் சொல்லணும்னா தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ் பயணம் போன்ற இஸ்லாத்துல கூறப்பட்ட அடிப்படை விஷயங்களை எல்லாத்தையும் நிறைவு செய்வாங்க. அவன் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களும் புரிகின்றார்களோ அவர்களை நாம் சுவனச் சோலைகளில் நுழைவிப்போம். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பர். இது அல்லாஹ்வின் உண்மையான வாக்குறுதியாகும். இன்னும் அல்லாஹ்வை விட வார்த்தையில் உண்மையாளன் யார் அப்படின்னு சொல்றான். அல்லாஹு தாலா நாம் செய்யும் தவறுகளை மிகவும் மன்னிக்க கூடியவன், அனைத்தையும் நன்கறிந்தவன். அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பதே உண்மையான ஈமான். ரொம்ப நன்றி அஸ்மா. இருக்கட்டும், பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? உங்களால தான் நான் ரொம்ப நாளா தெரிஞ்சிக்க ஆசைப்பட்ட விஷயத்த தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இது அல்லாஹு தாலாவோட செயல். நீங்க ஆசைப்பட்டது என் மூலமாக உங்களுக்கு கிடைக்க அவன் நாடி இருக்கான். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதனால இஸ்லாம் மார்க்கம் பத்தி என்னால ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இஸ்லாம் மார்க்கத்துல இன்னும் எவ்வளவோ இருக்கு. சாப்பாட்டு நேரம் ஆகிடுச்சு. ஆமா, வாங்க நாம ஒன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அப்புறம் வீட்டுக்கு போவோம். சரி, வாங்க போவோம். தம்பிங்களா, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி அஸ்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அல்லாஹ் இப்படிதான் முஸ்லீம் இருக்கணும்னு இவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கும் போது இஸ்லாம் மார்க்கத்திலையும் சில தீயவர்கள் இருக்கிறாங்களே, என்ன பண்றது? நீங்க சொல்றதும் சரிதான். அமைதியையும் நல்ல குணத்தையும் செயல்படுத்த சொல்ற இஸ்லாம் மார்க்கத்திலேயே சில வழி தவறியவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை நேர் வழிப்படுத்துவானாக. ஆமீன். முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மனிதன் எப்படி நல்லவனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கணும். அப்படியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, எவருடைய நாவாலும் கையாலும் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படாமல் சந்தோஷமடைகிறார்களோ அவரே சிறந்த முஸ்லிம் ஆவார் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதாவது நம்ம பேசும்போது மற்றவங்களை கெட்ட வார்த்தைகளால திட்டுறதும் சாபம் விடுறதும் இழிவுபடுத்தி பேசுறதும் மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறோம். இதனால பிறரோட மனசு கஷ்டப்படும். அது பெரும் பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது.
அதே மாதிரி கைகளால மத்தவங்கள அடிக்கிறது, மத்தவங்கள பத்தி தவறாக எழுதுறது போன்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி நம்மளோட ஒரு சிறு செயல் கூட மத்தவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இத தான் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எடுத்துரைக்குது. அவங்க தான் சிறந்த முஸ்லிம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம என்னென்ன நினைக்கிறோம்? பிறரை கைகளால அடிச்சான்தான் தப்பு. ஆனா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஈஸியா தவறான வார்த்தைகளால பேசிட்டுறோம். ஆனா அப்படி கூட யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நல்ல குணம் இருக்கிறதுனால நம்ம நல்லா இருப்போம். முஸ்லிம்களுக்கு நல்ல குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வால் தரப்படும் நன்மைகளை மட்டும் எதிர்பார்த்தால் இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைப்பான். நம்ம கிளம்பலாமா? சரி, கிளம்பலாம். இன்னும் அதிகமா இஸ்லாம் மார்க்கம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஸ்லாம் மார்க்கம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சந்திச்சு இஸ்லாம் மார்க்கம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சரி, உங்களை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போயிட்டு வரேன். இன்னொரு நாள் சந்திப்போம். நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக இஸ்லாம் மார்க்கம் பற்றி தெரிஞ்சிக்க அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.